பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமென்றிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாதே. பாருங்க, ரொம்ப ஆழமாக கணவன் மனைவி உறவுகளை குறித்து இந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக விளக்கமாக எழுதுகிறார். ஏனென்றால் இந்த கொரிந்து பட்டணத்திலே இருக்கிறவர்கள் அந்த அந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு எந்த அளவுக்கு அது பரிசுத்தமாக எவ்வளோ கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை சற்றும் அவர்கள் கடைபிடித்ததே கிடையாது. ஏன்னா அந்த கொரிந்து பட்டணமே மிகவும் பணப்புழக்கம் அதிகமான ஒரு பட்டணம். ஒரு நல்ல ஒரு துறைமுகம் அங்கே இருக்கிறது. மத்திய தரைக்கடல் பகுதியில் இருப்பதனால் எல்லா உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வந்தும் அங்கே வந்து 2-3 மாதம் டேரா போட்டு இருந்து நன்றாக சுகித்திருந்து கிளம்பி போவார்கள். அப்படி இருக்கும்போது அங்கங்கே எல்லா ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கி தன் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். அந்த பாவத்திற்கு ரொம்ப பேர் போன பட்டணம். விபச்சார வேசித்தனம் பண்ணுவதற்கு ரொம்ப அவர்கள் அதை ஒரு கேஷுவலாக அது வந்து பாவங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லாதபடி அந்தளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிற இடம்தான் அந்த கொரிந்து பட்டணம். அதனால தான் கணவனாக இருக்கவங்க எப்படி இருக்கணும், மனைவியாக இருக்கவங்க எப்படி இருக்கணும், சரீரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆழமாக ஆவியானவர் ஏவுதலின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே விலாவாரியாக சொல்வதை பார்க்கிறோம். அதுதான், நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நிறைய பேர் கல்யாணம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மனைவியை கழட்டி விட்டு போகிறதுக்கு நிறையா அங்கே நடக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம். நீ மனைவி இல்லாதனா இருந்தால் மனைவியை தேடாதே. நீ மனைவியே இல்லாமல் இருக்கிறீன்னா நீ இன்னொரு மனைவியை தேடாத. நீ வேறு எதுவும் பார்க்காத. நீ ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது அந்த கண்ணியத்தை அவர் ரொம்ப அதிகமாக அதை இன்சிஸ்ட் பண்ணுறார். நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் இல்லை. ஒரு கன்னிகை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, ஓகே, அதுவும் பாவம் இல்லை. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் அந்த கல்யாணம் பண்ணாலும் அந்த கன்னிகை விவாகம் பண்ணினாலும் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமென்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த கல்யாணம் விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணாலும் பாவம் அல்ல. நீங்கள் கல்யாணம் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு நீங்கள் பிரிந்து போய்விட்டாலும் அந்த சரீரத்தில் அவங்க உபத்திரப்படுவாங்களே. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அந்த கண்ணியத்தை காத்துக்கொள்வதற்கு அதுக்கு சில உபத்திரங்கள், அந்த வேதனைகள் அதெல்லாம் அவங்க பொறுமையோடு சகிக்கணுமே. அதுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்பதற்காக நீங்கள் கல்யாணம் அதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுங்கிற அந்த மாதிரி அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படி விவாகம் பண்ணினவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமென்றிருக்கிறேன் என்று ஒரு ஆலோசனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை ஆவியானவர் உதவியோடு அவர் இந்த காரியங்களை எழுதி வைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் பரிசுத்தாவினர் தங்குகிற ஆலயம். நம்முடைய சரீரம் நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் கட்டாயம், அவசியம். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நம்மளையும் பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த அந்த கொரிந்து பட்டணத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், சரீரத்தை பயபக்தியாக பரிசுத்தமாய் பேணி காக்க வேண்டும். அப்போ கல்யாணம் பண்ணிருக்கிறவர்கள் கல்யாணம் பண்ணால் போதும்னு அந்த ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு கடமையை செய்து முடித்தால் போதும் என்று இருக்கக்கூடாது. அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் வேண்டும். அப்படி கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் பண்ணுறத விட கல்யாணம் ஆகாமலேயே நீங்கள் அப்படியே இருப்பது கூட நல்லதுங்கிற மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கல்யாணமானவர்களாக இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் பரிசுத்தாவியன்னு தங்குகிற ஆலயம். நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வது தலையாய கடமையாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் இந்த சரீரத்தை
ஒருபோதும் பாவ காரியங்களுக்கு, பாவ சிந்தைகளுக்கு ஒரு ஒரு இதுக்கும் கூட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் பரிசுத்தத்தை அவ்வளவாக பேணி பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இதை குறித்து ஆழமாக அவர் விளக்குவதற்கு காரணம், அந்த இடம் பரிசுத்த குலைச்சலாக நிறைந்திருக்கிற, பாவம் நிறைந்திருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த பூமியிலும் பாவம் செய்வதற்கு அநேக காரியங்கள், வழிகள் திறந்ததாக இருந்தாலும் நம்மளை தேவன் பரலோகமே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும்போது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையாய் ஆண்டவருக்காக ஓட முடியும். ஆண்டவருக்காக நாம் பரிசுத்தத்தில் நாம் நிலைநிற்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அரைங்குறைமான அர்ப்பணிப்பு கிடையாது. 50%, 60%, 70% அர்ப்பணிப்பு அப்படி அல்ல. முழுமையான அர்ப்பணிப்பு, 100% ஆண்டவர்கிட்ட நம்மளையே அர்ப்பணிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இந்த சரீரம் கூட நாம் உரிமை பாராட்ட நமக்கு சுதந்திரம் கிடையாது. நமக்கு அந்த ஒரு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நம்மளுடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமான சரீரம். இந்த சரீரத்திலே அவர் பரிசுத்தாவினர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் தேவாலயமாக இருக்கிறோம். அந்த உணர்வோடு நாம் அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே எனக்குள் நீர் வாழ்கிறீர், உம்முடைய சித்தம் செய்வதற்காக எனக்கு இந்த பூமியில ஜீவன் தந்திருக்கிறீர். என்ன நடந்தாலும் ஆண்டவரே உமக்காகத்தான் என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே என்ற அர்ப்பணிப்போடு நாம் முழுமையாக ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு நோக்கி பார்ப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரை துதிக்கிறோம், படைத்தவரை துதிக்கிறோம், பாதுகாப்பவரை, அரவணைப்பரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா அந்த வேத வசனத்தின் மூலம் அப்பா எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்கிட்ட நீர் முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்போ அந்த பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் கரைதிரை அற்றவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக, மாசற்றவர்களாக ஆண்டவரே நீர் விரும்பத்தக்க விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அமைவதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே அவர்களோட அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா எங்களால் சுயத்தில் எந்த ஒரு முடிவும் காரியம் எடுக்க முடியாது ஆண்டவரே. எங்களை நீரே, எங்களுக்குள்ளே ஆசை விருப்பத்தை நீரே உண்டாக்குகிறீர், அதை செயல்படுத்துகிறீர். நாங்கள் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், எசப்பா உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், ஒருபோதும் பாவம் செய்யாதபடி நீதின்படி நடக்க வேண்டும் என்று வாஞ்ச விருப்பத்தையும் எங்களுக்குள்ளே நீரே தருகிறீர். அதன்படி எங்களை செயல்பட வைப்பதும் நீர் தான் ஆண்டவரே. அப்பா என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீர் வேதத்திலே சொல்லியிருக்கிறீர். அப்பா அதன்படி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீரே ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. எந்த நோக்கத்திற்காக எங்களை உருவாக்கினீரோ, படைத்தீரோ ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் அப்பா. எங்கள் சுய சிந்தைகள், சுய விருப்பங்கள் எல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இப்படி நாம ஒன்றே மகிமைப்பட்டும். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க சொந்த பந்தங்க, உற்ற உறவினர்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் சமாதான தேவன் சமாதானம் திறந்து வழி நடத்துங்கப்பா. எல்லாருடைய கண்களுக்கு தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதியை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.